சபை நடத்துறது சாதாரண பாருங்க, சபைக்கு அவன் பட்ட பாடுன்னு சொல்றான் பாருங்க. எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறான். பசி பட்டினி சொல்றான். அது ரோமர் 8ஆம் அதிகாரத்துல சொல்லுவார், பசியோ பட்டினியோ நாசம் மோசமோ நிறுவனமோ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனமோ எது வந்தாலும் என் தேவனுடைய அன்பை விட்டு என்ன பண்ணாதுங்க பிரிக்காத சொல்லுவாரு. இது ஒரு ஊழியக்காரோட வழி, இது ஒரு ஊழியக்காரோட பாதை, இது ஊழியக்காரோட வாழ்க்கை நடக்கிற ஒரு சம்பவம். அப்ப இவ்வளோ நடக்குது. எதுக்காக இவ்வளவு நடக்குதுன்னா சபைக்காக இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் கூட நான் தாங்கிக்கிறேன், இதெல்லாம் கூட நான் பொறுத்துக்கிறேன். ஆனா சபையை குறித்த கவலை நாள்தோறும் கொடுக்குது. ஏன்னா சபை பின்மாற்றமா போயிடுமோ, சபை தேவனை விட்டு தூரமா போயிடுமோ, சபை பழைய வாழ்க்கைக்குள் போயிடுமோ, சபை பிசாசுடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து விடுமோ, சபை வஞ்சிக்கப்பட்டு விடுமோ, சபை கைவிடப்பட்டு விடுமோ, சபை மக்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்து விடுவார்களோ, தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகி விடுவார்களோ என்ற கவலை இந்த பவுலை நாள்தோறும் நெருக்கிக் கொண்டு ஒரு ஊழியக்காரோட கவலை அதுதான். நான் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும், அது கவலை. அநேக ரட்சிக்கப்படுறது ஒரு கவலை. இரண்டாவது ஒரு கவலை என்ன? குடும்பத்தை குறித்து கூட அதிகமா கவலை இருக்காது ஊழியக்காரனுக்கு. மனைவி பிள்ளைகளை குறித்து கூட அதிகமா கவலை இருக்காது ஒரு ஊழியக்காரனுக்கு. ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரனுக்கு, தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரனுக்கு, சுவிசேஷ பாரம் நிறைந்த ஒரு ஊழியக்காரனுக்கு, ஆத்தும பாரம் நிறைந்த ஒரு ஊழியக்காரனுக்கு, ஊழிய பாரம் நிறைந்த ஒரு ஊழியக்காரனுக்கு தன்னை குறித்தோ தன் குடும்பத்தை குறித்தோ அதிகமா அவன் கவலைப்பட மாட்டான். அவனுடைய கவலை எல்லாம் சபையை குறித்து, அவன் கவலை எல்லாம் ஊழியத்தை குறித்து, அவன் கவலை எல்லாம் ஆத்துமாக்களை குறித்து, அவன் கவலை எல்லாம் சபைக்கு வருகிற ஜனங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து தான் ஒரு உண்மையான ஊழியக்காரன் அனுதினமும் கவலைப்படுவார்.